இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்காஸ். ஓகேவா? எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சும்மா டாட் ஸ்ட்ரைட் லைனில் டாட் மாதிரி வச்சுட்டு ஜிமிக்கி வரைவோம்ல. ஸோ ஜிமிக்கி எப்படி இருக்கும், ஸோ அந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வால் போட்டுட்டு அதை சுற்றி ஒரு லைன் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃப்ளார்க்கெலாம் போடுவீங்கல்ல, ஸ்வால் போட்டு நெக்ஸ்ட் ஒரு ஹம்ப் போட்டு நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஹம்ப் போடுவீங்கள்ல. ஸோ அதுதான் இதுதான் எல்லாத்துக்கும் பேசிக். ஸோ இதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் அதை வெளியில் அவுட்டர் லேயர் வந்து திக்கன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஜிம்காஸும் விரும்பி கேட்பாங்க கையில் போடுறதுக்கு, பேக் ஹேண்டில் வந்து போடுறதுக்காக கேட்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும், சிம்பிளாக கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஸ்பைரல். நான் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்வர்ல்ஸ் அண்ட் ஸ்பைரல் வந்து இங்கே பாருங்கள், ஒரு ரவுண்ட் போட்டு குட்டியாக ஒரு உள்ளே வந்து லைட்டாக இழுத்து விடணும், அவ்வளோதான். இது வந்து என்னென்னா நெருக்கி போடணும், கேப்பே இருக்கக்கூடாது. கேப்பே இல்லாத மாதிரி நெருக்கி போடணும். சரியா? நிறைய பேர் ஸ்வர்ல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடுறீங்க. ஸோ கேப் விட்டு போட்டிங்கன்னா நீட்டாக இருக்காது. ஸோ எங்கேயுமே கேப்பே இருக்கக்கூடாது, நெருக்கி அப்படியே போடணும். ஓகேவா? சப்போஸ் குட்டி கேப் வர மாதிரி இருந்தால் கூட அது லைட்டாக அதை கவர் பண்ணி போடுற மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நெருக்கி போட்டுக்கோங்க. இந்த ஸ்பைரல் ஷேப்பை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ராஜா ராணி ட்ரெஸ் போடுறப்போ ராணிக்கு ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி போடலாம். ஸோ நிறைய ஃபில்லிங்ஸில் வந்து இது நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் போடுறதுக்கு. ஸ்வர்ல்ஸ் போடுறத விட இந்த ஸ்பைரல் இது வந்து போடுறதுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸஸில் அந்த மாதிரிலாம் போடலாம். ஸோ இதை நல்லா நெருக்கமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நிறைய ஃபில்லிங்ஸில் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா லைட்டாக இங்கே இழுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு லைன். இப்போ வந்து கொஞ்சம் பெரிய ஹம்பாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நான் ஃபினிஷிங் இது ஹம்ப் போட்டு லைட்டாக வந்து டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதில் டாட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பேசிக்ஸ் நம்ம ஒரு 1 வீக் கிளாஸில் பார்த்தோம்ல, அந்த பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும். அதுதான் எல்லாத்துலேயுமே வரும். இதே மாதிரி தான் ஃபில்லிங்ஸில் கிரிட்டில் எல்லாமே இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுலேயே வந்து இன்னொரு டிசைன் போடலாம். ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 3 டிசைன்ஸ் இன்றைக்கி போட்டு காட்டுறேன். அப்புறம் எப்பயும் போல் உங்களுக்கு இமேஜஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதுக்கு நான் என்னடா என் மேம் ஒரே கொடுத்ததே கொடுக்குறாங்க, எல்லாத்துலேயுமே இதே இதே ஸ்பைரல் டிசைன் தான் போடுறோம், இதே ஹம்ப்பு தான் போடுறோம்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இதுதான் பேசிக். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் டெய்லி பண்ணப்போனால் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது வேறு டைப் ஆஃப் ஜிம்கா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே? ஸோ இந்த மாதிரி ப்ளேஸில் வந்து எப்படி ஃப்ளவர் எப்படி வரைஞ்சால் நல்லாயிருக்கும், குட்டியாக வரைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போகாத மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே நல்லா ப்ராக்டிஸ் நல்லா வரும், ப்ராக்டிஸ் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால தான் ரிப்பீட்டாக இந்த மாதிரி பண்ண சொல்லிகிட்டே இருக்கேன். நேற்று எலிஃபெண்ட் எல்லாருமே சூப்பராக போட்டிருந்தீங்க. நிஜமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த மாதிரி போடுவீங்கன்னு. ஸோ வந்து நான் கொடுத்த இந்த இமேஜ் படியே அது மாதிரி எல்லாமே நிஜமாக சூப்பராக வரைஞ்சிருந்தீங்க. எனக்கே அதை பார்க்க ஒன்றும் அவ்வளோ ரசிச்சுட்டு இருந்தேன், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் ஜிம்கா. ஓகேவா? ஸோ லைன் வரிசையாக போட்டு அப்புறம் ஷேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு ஒன்று போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதேமாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. சாரி, இடையில பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா. ஸோ அந்த டாட் வந்து லைட்டாக அழிஞ்சிருச்சு, வந்து அழிச்சிட்டா. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. நெக்ஸ்ட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு என்ன ஷேப், ஒரு கர்வ் ஷேப் பார்த்தோமா. இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபில்லிங்ஸில் நம்ம போட்டோம்ல ட்ரையாங்கிள் ஷேப், க்ளோஸ் பண்ணாமல் 2 சைடுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் இந்த ஹம்ப் போட்டுட்டு பெரிய ஹம்ப் போட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஒரு மெஹந்தி டிசைனே இருக்காது. நீங்கள் எந்த மெஹந்தி போட்டாலுமே, ப்ரைடுக்கோ இல்லை நமக்கே சிம்பிளாக போட்டாலுமே இந்த பேசிக் இல்லாமல் எந்த மெஹந்தியுமே இருக்காது. அதனால் திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக அதுவே போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹம்ப் போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் வேறு டிசைன். ஓகே? ஸோ ஒவ்வொன்றும் 3மே வேறு டிசைனாக தான் இருக்கும். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இதில் ஸ்வர்ல் போட்டுட்டு ஒரு லீஃப், ஓகே, லீஃப் போட்டுட்டு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி லீஃப் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்குது வந்து ஷேட் பண்ணி விட்டுருணும். தான் வீடியோ எடுக்கிறப்ப நான் இதை ஒழுங்காக பார்க்கல, லைட்டாக இங்கே மறைஞ்சிருச்சு கொஞ்சம். இப்போ லைட்டாக நோட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுவேன் நோட்டை. ஸோ அப்போ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இல்லை நான் காட்டுறப்ப பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வீடியோ எடுக்கிறப்போ அப்படி இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலை, அதனால தான் சைடில் கொஞ்சம் போயிடுச்சு. இனிமேல் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறேன். ஸோ இதை வேணால் பாஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஷேப். நான் உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் அனுப்புகிறேன். ஸோ அதை பார்த்து போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.